அனைவருக்கும் வணக்கம். ஆசை என்பது என்ன? ஆசைப்படலாமா வேணாமா அப்படின்னு ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆசைய நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, ஆசை வேற, தேவை வேற. இப்படி ரெண்டா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆசைப்படுறது தப்பா அப்படின்னா, ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனால் அது தேவையானதா இருக்கணும். நமக்கு ஏற்றார் போல இருக்கணும். அந்த ஆசைங்கிறது நமக்கு ஏற்றார் போல இருக்கணும். ஆனால் நான் ஒரு யோகியா இருக்கேன், மகானா இருக்கேன், இல்லை மகான் ஆக போறேன், அதுக்கான முயற்சி பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஆசையே இருக்கக்கூடாது. நீங்க சுத்தமா ஆசையே இருக்கக்கூடாது. அப்ப அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, தேவைகளை மட்டும் நீங்க பூர்த்தி பண்ணணும். ஆசை வேற, தேவை வேற. தேவைன்னா என்ன, ஆசைன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல 3 விஷயங்கள் நமக்கு தேவை இருக்கு. என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இது 3 நம்மளோட தேவைகள். இதுல முக்கியமானது தேவை என்ன இந்த 3த்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடுத்த உடை. நீங்க எதை ஒன்றுமோ கட்டிட்டு இருந்துடலாம். இலைய கட்டிட்டு இருந்துடலாம், ஒரு கோணியை கட்டிட்டு இருந்துடலாம், எதோ ஒன்றுமோ கட்டிட்டு இருந்தா. ஆதி காலத்துல இலைய கட்டிட்டு தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்க இடம். இப்போ எல்லாரும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, மாடி வீட்டில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, சொந்த வீட்டில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, தெருவில் படுத்துறவங்க இருக்காங்க. எல்லாருமே தூக்கம் தான். ஆனால் உழைச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். அவ்வளோதான். இவ்வளோதான் வித்தியாசமே தவிர, நீங்க உறக்கங்கிறது எல்லா இடத்துலையும் ஒன்று தான். அந்த அந்த மனிதர்களை ஏற்றார் போல இருக்கு. அவங்களோட உழைப்பை தகுந்தார் போல இருக்கு. அவங்களோட பிரச்சனையை தகுந்தார் போல இருக்கு. அப்ப எந்த இடத்துல வேணுமோ நீங்க படுத்துக்கலாம். அப்ப உணவுங்கிறது பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவை. நீங்க சாப்பிடலாம், அது என்ன பண்ணும்? உங்களை மயக்கம் வந்துடும், கத்த ஆரம்பிச்சிடும் வயிறு. உங்களுக்குள்ளாரே உங்களை சாப்பாடு சாப்பிட சொல்லி வற்புறுத்த ஆரம்பிச்சிடும். சாப்பிடலன்னா மயக்கம் வந்துடும். அப்ப அத்தியாவசிய தேவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். உணவு மட்டும்தான் அத்தியாவசிய தேவை. அதுக்கப்புறம் குடிநீர். நீ குடிக்கக்கூடிய நீரும் இந்த உணவும் தான் உங்களுக்கு மிக மிக அத்தியாவசிய தேவை. இதற்காக ஒரு மனிதன் வாழ்ந்தானே ஆனால் அவனுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஏதாவது ஆசைப்பட்டு அதன் வழியில நீங்க வாழ்ந்தீர்களே ஆனால் அந்த ஆசைக்காக நீங்க சிரமப்பட வேண்டியிருக்கும். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல சிரமப்படுற மாதிரி இருக்கும். பணத்தை சேமிக்கிற மாதிரி இருக்கும். அதற்கான உழைக்கிற மாதிரி இருக்கும். நிம்மதி இருக்காது.